கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அருகே செயல்பட்டு வரும் சிந்தாமணி கூட்டுறவு அங்காடிக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் கலப்பட பெட்ரோல் விற்பனை செய்ததாக வந்த புகாரை அடுத்து பெட்ரோலியம் நிறுவன அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நாங்கள் இத்தனை பேர் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். இப்போ எல்லாரும் கட்டட வேலைக்கு போகிறவங்க பாதி பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன சோர்ஸ் நீங்கள் அதை சொல்லுங்கள். எல்லாரும் தொழில் கெடுத்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கட்டட வேலைக்கு போகிறீங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போச்சு. பைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா யாருக்கு பொறுப்பு இருக்குது? இல்லை இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். எத்தனை நாட்களாக இந்த கலப்பட பெட்ரோல் விற்பனை செய்யப்படுகிறது? பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? எடுத்த நடவடிக்கைகள் என்ன? நிச்சயமாக, அதாவது கோவை திருச்சி சாலை ஒண்டிப்புதூர் பகுதியில சிந்தாமணி கூட்டுறவு அங்காடிக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் பங்க் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திலிருந்து அந்த பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோலிய பொருட்களானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த பெட்ரோலிய பொருட்கள்ல இன்று காலை சுமார் 8 மணி அளவிலிருந்து இருசக்கர வாகனங்களுக்கு அடிக்கப்பட்ட பெட்ரோலில் கலப்படம் செய்யப்பட்டிருந்ததாக ஒரு புகார் வந்தது. சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அந்த பெட்ரோலை நிரப்பி சென்ற வாடிக்கையாளர்கள் தங்களது இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஆகியவை ஆங்காங்கே நின்ற நிலையில அவர்கள் ஒரு சிலர் அந்த பெட்ரோல் பங்கிற்கு முறையிட்டு இருக்கிறார்கள். சிலர் வழியில் நின்ற இடத்திலேயே அந்த இருசக்கர வாகன பழுது நீக்கும் மையங்களுக்கு சென்று ஆய்வு செய்ததுல அந்த பெட்ரோலை பிடித்து பார்க்கும் பொழுது பெட்ரோலில் அதிக அளவு எத்தனால் கலந்திருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த பெட்ரோலை அந்த குடுவையில் பிடித்தபடியே அந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் பெட்ரோலியம் அந்த பங்கிற்கு முறையிட்டனர். அந்த முறையீட்டை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதிக்கு முற்றுகையிட்ட நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினர் உடனடியாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு தகவல் அளித்தனர். இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திலிருந்து அங்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பவியல் அலுவலர்கள் உடனடியாக அங்கு அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய அந்த தொட்டியில் இருந்து பெட்ரோலை எடுத்து சோதனை செய்தது. வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான எத்தனால் என்பது அதில் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை அவர்கள் கொள்முதல் செய்த பெட்ரோலியத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் இந்த பெட்ரோல் பங்க் செயல்பட்டு இது முதல் முறை என்றும் அந்த பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்று பிற்பகலில் ஒரு லோடு பெட்ரோல் அவர்கள் கொள்முதலுக்காக ஆர்டர் கொடுத்திருந்த நிலையில அந்த பெட்ரோல் ஆர்டரையும் அவர்கள் தற்போது ரத்து செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் தற்போது இங்கு பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த எத்தனால் எப்படி அதில் கலந்தது என்பது தொடர்பாக பெட்ரோலியம் நிறுவன அதிகாரிகள் ஒருபுறமும் அதே போன்று விவரங்களுக்கு நன்றி அருண்.